ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நடை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளிக்கு வந்து கிட்ட நெருங்கியாச்சு. இன்னும் ஒரு 4 டேஸ் 5 டேஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த டைமில் நம்ம என்னென்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது, என்னென்ன விஷயம்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோ இருக்க போகுது. அதே மாதிரி இந்த 5 நாளுமே உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் கண்டிப்பாக முக்கியம்தான். அதை எப்படி வந்து கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ஒரு பிளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். இந்த டைம் வந்து இனிமேல் வந்து நம்ம என்ன கவனமா இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு நாளைக்கு நான் ஒரு 5 ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறேன்க்கா. 5 நாள் இருக்கு, 25 ப்ளவுஸ் நான் தச்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, இல்லக்கா ஒரு நாளைக்கு நான் 3 ப்ளவுஸ் தான் தைக்க போறேன், எனக்கு ஒரு 15 ப்ளவுஸ் தான் இருக்கு, நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்த கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, இப்போ வந்து மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது எல்லா இடத்துலயுமே மழை பெய்யும். அப்ப கரண்ட்டும் கட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கிடைக்கிற டயத்துல கரண்ட் இருக்கும்போது நமக்கு என்னென்ன வேலைலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ஒரு வேளை சப்போஸ் கரண்ட் இல்லக்கா, எங்க ஊர்ல ரொம்ப மழை, அதனால கரண்ட் இல்ல, ஒரு 1 ஹவரா வரல அப்படின்னா, அந்த டைமை வந்து கட் பண்றதுக்கோ, இல்ல தச்ச ப்ளவுஸை வந்து கொக்கி வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டைம்ல வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா கடைசி நாள் நைட் உட்காந்து தைக்கிற மாதிரி தான் வரும். நான் எதுக்காக இவ்வளோ தெளிவா சொல்றேன் அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் நானுமே வந்து அனுபவிச்சிருக்கேன். கரண்ட் வரல அப்படின்னோன நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லாஸ்ட் நாள் கடைசியா உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால கரண்ட் இல்ல, நம்ம வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, கட் பண்ண வேண்டிய ப்ளவுஸ் இருக்கா, கட் பண்ணி வைங்க. அதே மாதிரி எம்மிங் பண்ண வேண்டியது இருக்கு, ஊக்கு வைக்க வேண்டியது இருக்கு. இந்த வேலையெல்லாம் வந்து சடார்ன்னு பண்ணுங்க. இல்ல எனக்கு எல்லாமே முடிஞ்சுட்டுக்கா, எனக்கு வந்து ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னா, எதுக்கும் லைனிங் வாங்க வேண்டியது இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அந்த வேலைய பண்ணி வைங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன டைமிங் கூட இனிமேல் நடக்கிற ஒவ்வொரு நாளும், அதாவது இந்த ஒவ்வொரு நாளும் வந்து எப்படி போகும்னு தெரியாது. அதே மாரி இனிமேல் வந்து ப்ளவுஸ் வாங்குறத கொஞ்சம் யோசிச்சுட்டே வாங்குங்க. ஒரு வேளை எனக்கு ப்ளவுஸே இல்லக்கா, நான் வாங்குறேன் அப்படிங்கிறது ஓகே. ஆனா கையில ப்ளவுஸ் இருக்குக்கா, இன்னும் ஒரு 5 நாளைக்கு நான் வந்து கரெக்ட்டா வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க வாங்காதீங்க. ஏன்னா இந்த மாரி டயத்துல மழை டைம் அப்படிங்கும்போது நமக்கு எப்ப என்ன நடக்குங்கிறது தெரியாது. அதனால கரண்ட் இல்ல அப்படின்னாலும் சில பேருக்கு தைக்க முடியாது. இல்ல மிஷின் வந்து எனக்கு மோட்டர் இல்லக்கா, நார்மல் பெடல் மிஷின் தான் அப்படின்னா கூட, உங்களுக்கு வந்து தைக்க முடியுமா முடியாதாங்கிறத நீங்க தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும். அதனால மேக்ஸிமம் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வர்ற ப்ளவுஸ வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ப்ளவுஸ் இருக்கு அப்படின்னா, இல்ல அப்படின்னா நீங்க வாங்கி தைங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதே மாரி எனக்கு வந்து 15 ப்ளவுஸ் தான் இருக்குக்கா, நான் ஒரு நாளைக்கு 3 தான் தைக்க போறேன் அப்படிங்கிறத பிளான் பண்ணாம, அந்த 15 ப்ளவுஸ்ல உங்களால 4 ப்ளவுஸ் தைக்க முடிஞ்சாலும் தச்சு வச்சுருங்க. இல்ல 5 ப்ளவுஸ் தைக்க முடிஞ்சாலும் தச்சு வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, 5 நாளும் ஃபுல்லா நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து மேக்ஸிமம் உங்களால கிடைக்கும்போது, எனக்கு டைம் இருக்கு, நான் தைக்க போறேன் அப்படிங்கிறத வந்து ஒரு 1/2 ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா தச்சு வச்சுக்கிட்டாலும் நல்லது தான். ஏன்னா டைம் வந்து இனிமேல் ரொம்ப வந்து தேவைப்படும். நெறைய பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் தைக்கிற மாரிலாம் வாங்கி வச்சிருப்பீங்க. அவங்கலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த ப்ளவுஸ் தைக்க போறீங்க? என்னலாம் இருக்கு? எது வந்து வாங்க வேண்டியது இருக்கு? அதெல்லாம் செக் பண்ணுங்க. அதே மாரி இனிமேல் வர்ற ப்ளவுஸ் எல்லாம் வாங்குறதா வேண்டாமான்னு ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா வாங்கிட்டு நம்ம கடைசி நாள் வரைக்கும் உட்கார்ந்து தைக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வீட்டு வேலைய நம்ம பார்க்க முடியாது. நீங்க டெய்லரா இருந்தாலும், வீட்ல இருக்கிற வேலைய நீங்க பார்த்து தான் ஆகணும். நான் வீட்லருந்து ஸ்டிச் பண்றேன், அதனால நான் வீட்ல எந்த வேலையுமே பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால திங்கட்கிழமை தீபாவளி அப்படிங்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஃபுல்லா வீட வந்து கிளீன் பண்ணி எடுக்கிறது தான் நம்ம வேலையா இருக்கும். அது அப்பதான் நம்ம மறுநாள் வந்து தீபாவளி கொண்டாடுறதுக்கு நமக்குமே கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். அதனால மேக்ஸிமம் வந்து சனிக்கிழமையோட இல்ல வெள்ளிக்கிழமையோட முடிச்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்ல சனிக்கிழமை வரைக்கும் இருக்கு அப்படின்னா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சனிக்கிழமை ஈவினிங்கோட முடிச்சிருங்க. அப்பதான் உங்களால வந்து மத்த வேலைய பார்க்க முடியும். ஒரு சிலர் வந்து வருஷம் வருஷம்க்கா நானும் நெனப்பேன், முந்தின நாளே முடிச்சிரணும், அதுக்கப்புறம் வேலை வைக்கக்கூடாது அப்படின்னு நெனப்பேன்க்கா. ஆனாலும் எப்படியாவது எனக்கு ப்ளவுஸ் வந்து நைட்டு விடிய விடிய தைக்கிற மாரி ஆயிருது அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். ஏன்னா நம்ம நம்ம சம்பாதிக்கிறோம், அதெல்லாம் கரெக்ட்டு. வருமானம் வருது, எல்லாமே கரெக்ட்டு. ஆனா நம்ம ஃபேமிலியோட தீபாவளி கொண்டாடுறதுக்கு நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஏன்னா முந்தின நாள் நைட் வரைக்கும் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா உடம்புல எந்த ஸ்ட்ரென்த்துமே இருக்காது. வீட்ல உள்ள வேலையும் நம்மளால பார்க்கவும் முடியாது. நமக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா, அந்த தீபாவளி நாளே வந்து நம்ம ஃபேமிலியோட கொண்டாட முடியாம போயிரும். அதனால உங்களுக்கு என்ன முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். அத கனெக்ட் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கோங்க. இதுல வந்து நெறைய விஷயங்கள் வந்து நானே இந்த விஷயம்லாம் நான் வந்து மாட்டியிருக்கேன். ஏன்னா முந்தின நாள் நைட் வரைக்கும் உட்காந்து தச்சுட்டு, மறுநாள் வந்து ஃபீவர்லாம் வந்து, அந்த நாள் வந்து என்னால எந்திரிச்சு கூட உட்கார முடியாத அளவுக்கு அப்படிலாம் நம்ம ஆயிருக்கு. அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ ஒரு 2 வருஷமாவே மேக்ஸிமம் ஒரு நாளுக்கு முன்னக்கூட்டியே முடிக்கிற மாரி பிளான் பண்ணிக்கிடுவேன். அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சிலர் வந்து தீபாவளிக்கு வந்து இப்படிதான் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா, கீழ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
இனிமேல் இருக்க 4 நாளும் நீங்க இதுவரைக்கும் நான் ஸ்லோவா தச்சேன், மெதுவா தான் தைக்கிறேன்க்கா அப்டின்னா கூட, இனிமேல் கண்டிப்பா ஃபாஸ்ட்டா தச்சு தான் ஆகணும். இருக்கிற ப்ளவுஸ் எல்லாமே வெளில போற மாரி பார்த்துக்கோங்க. வீட்ல ப்ளவுஸ் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. அதே மாரி ஒரு தீபாவளிக்கு குடுத்துருக்காங்க. 5 சாரி குடுத்துருக்காங்க. எனக்கு 2 ப்ளவுஸ் கேட்டுருக்காங்கக்கா. மீதி 3 இருக்கு அப்டின்னா, அந்த ப்ளவுஸ தனியா எடுத்து வச்சுருங்க. அத அதுக்கப்புறம் தச்சுக்கலாம் அப்டிங்கிற மாரி. அந்த 2 ப்ளவுஸ்ல உங்களால 1 தான் தைக்க முடியும். கடைசி டைம் ஆயிட்டு நான் சொல்லணும் அப்டின்னா, ஒரு நாளுக்கு முன்னக்கூட்டியே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அக்கா எனக்கு இது தைக்க முடியல. கொஞ்சம் ப்ளவுஸ் அதிகமாயிட்டு அதனால முடியல. ஒண்ணு ஆனா உங்களுக்கு தச்சு குடுத்துருறேன் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லிருங்க. அதே மாரி இந்த டைம்ல இந்த 5 நாளுமே ப்ளவுஸ் வாங்குறவங்க கிட்ட ஃபுல்லா அமௌண்ட் வாங்கிட்டு வாங்குங்க. ஏன்னா தீபாவளிக்கு நமக்குமே கமிட்மெண்ட் இருக்கும். நமக்குமே செலவு இருக்கும். அதனால மேக்ஸிமம் அமௌண்ட் வாங்கிட்டே ப்ளவுஸ குடுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. அதே மாரி ஸ்டோன் ஒர்க் சாரி தைக்கும்போது ரொம்ப, ரொம்ப கவனமா இருங்க. அந்த பல்லு கிட்ட அந்த ஸ்டோன் எதுவும் சிக்கிருச்சு அப்டின்னா, நம்ம மிஷின் ஓடாது. அதனால கவனமா இருங்க. ஒரு வேள அந்த இடத்துல தையல் போட வேண்டியது இருக்கு அப்டின்னா, அந்த ஸ்டோன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தையல் போடுங்க. ஒரு சிலர் அவசரத்துல தைக்கிறேன் அப்டிங்கிறதுக்காக ஒரு சிலர் அப்படியே தைக்கிறது. அது என்ன ஆகும் அப்டின்னா, அந்த பல்லுல போய் மாட்டுச்சுன்னா, நம்ம யாரையாவது கூப்ட்டு தான் சரி பண்ற மாரி இருக்கும். இந்த மாரி டயத்துல நமக்கு அப்படி ஆளும் அமைய மாட்டாங்க. அதனால ரொம்ப ரிஸ்க்கு. அதனால மேக்ஸிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோன் ஒர்க் சாரி தைக்கிறீங்க அப்படின்னா, எந்த இடத்துல தையல் போடணுமோ அந்த இடத்துல ஸ்டோன் இருக்கான்னு பார்த்துட்டு, அத ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தைங்க. அப்பதான் நமக்கு மிஷினுக்குமே எந்த ஃபால்ட்டும் வராது. இன்னொன்னு, அந்த ஒரு ப்ளவுஸோட முடிய போறதில்ல. நெறைய ப்ளவுஸ் தைக்க வேண்டியிருக்கிற டயத்துல நமக்கு ஒருத்தங்க அவங்க மிஷின ரெடி பண்ணி குடுத்துட்டு தைக்கணும் அப்படிங்கும்போது, கண்டிப்பா லேட் ஆக தான் செய்யும். அதனால மிஷின்ல தைக்கும்போது ரொம்ப கவனமா இருங்க. நீங்க மோட்டர் வச்சிருந்தாலும் சரி, இல்ல நார்மல் மிஷினா இருந்தாலும் சரி, ஸ்டோன் தைக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு தோணும், என்ன இந்த அக்கா மோட்டிவேஷனல் வீடியோவா போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாரி. ஒரு சிலருக்கு வீடியோ பார்த்துட்டு நான் தைக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கீங்க. ஒரு சிலர் உங்க வீடியோ பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்துதாக்கா நான் வெளியில வாங்கி தைரியமா தைக்கிறேன். நெறைய பேருக்கு தச்சு குடுக்குறேன். தீபாவளி டைம் எனக்கு நான் இந்த தடவ முன்னாடிய விட ஜாஸ்தியாவே ப்ளவுஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் நெறைய பேர் இருக்கீங்க. அதுக்காக தான் போடுறேன். எனக்குமே டைம் இல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக தான் என்னால வேற எந்த வீடியோவுமே போட முடியல. எனக்கு டைமும் இல்ல. இருக்கிற டைம்ல நமக்கு என்னென்ன விஷயம் நான் ஃபாலோ பண்றேன். இல்ல எனக்கு ஒரு சில விஷயம் நடந்திருக்கும். அத உங்கட்ட ஷேர் பண்ணேன்னா, உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு சில விஷயங்கள் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். இந்த மாரி நடக்கும் தீபாவளி டயத்துல அப்படின்னு. அர்ஜென்ட்டா நம்ம தச்சுட்டுருக்கும்போது ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா, நம்மளால எப்படி சரி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு, இந்த மாரி டிப்ஸ் குடுக்கும்போது அவங்களுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா தைக்கணும். ஊசி உடைஞ்சிடக்கூடாது. ஸ்டோன் உள்ள போய் மாட்டிறக்கூடாது. அந்த மாரி கவனமா தைப்பாங்க. அதுக்காக தான் இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்றது. முக்கியமான விஷயம் ப்ளவுஸ் ஆர்டர் வந்தா எடுங்க. சுடிதார் ஆர்டர் வந்தா எடுங்க. மேக்ஸிமம் இனிமேல் இந்த ஆல்ட்ரேஷன் பண்றது, அதுக்கப்புறமா நைட்டிய பிரிச்சுட்டு அடிக்கிறது, அந்த மாரி வேல இனிமேல் வாங்காதீங்க. ஏன்னா, நம்ம எப்படினாலும் ஒரு நைட்டிய மடிச்சு அடிக்கிறோம். அதுக்கப்புறம் கைய ரிமூவ் பண்ணிட்டு, ஷோல்டர் கட் பண்ணிட்டு கைய ஜாயின் பண்ண சொல்றாங்க. இந்த மாரி வேலைக்கு நம்ம ஒரு ரூ. 50லேருந்து வீட்லேருந்து ஸ்டிச் பண்றவங்க ஒரு ரூ. 80 வரைக்கும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோவேன். அந்த அமௌண்ட் அவங்க குடுக்கவே மாட்டாங்க. நம்ம அதுக்கு இதுக்கு போய் ஏன்க்கா இவ்ளோ ரூபா கேட்குறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம அதே ஒரு ப்ளவுஸ் தச்சோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரூ. 100 சார்ஜ் பண்ணலாம். இதுக்கு அத விட ஜாஸ்தியா தான் வேலை நடக்கும். அவங்களுக்கு அது புரியாது. இப்ப அவசரமா இருக்க சூழ்நிலையில நம்ம அத பண்ண முடியாது. அதனால மேக்ஸிமம் இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் நீங்க வாங்குறத நிப்பாட்டிக்கோங்க. அதே மாரி சாரி ஃபால்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. இல்ல சாரி முந்தி அடிக்கணும் அப்படின்னா கூட, அந்தந்த டயத்துல அந்தந்த ப்ளவுஸ் தைக்கும்போதே, அதே டைம்ல நீங்க சாரி ஃபால்ஸ் அடிக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுருங்க. தனியா நான் ப்ளவுஸ் முந்தி அடிப்பேன். தனியா நான் ஃபால்ஸ் அடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு வைக்காம, அது ஒரு வேலையா ஆயிரும். ஏன்னா ஒரு 10 ப்ளவுஸ் கிட்ட இருக்கு. நான் 10 ப்ளவுஸ்க்கும், சாரிக்கும் ஃபால்ஸ் அடிக்கணும்னா, ரொம்ப கஷ்டம் மொத்தமா அடிக்கும்போது. அதனால அந்தந்த ப்ளவுஸ் தைக்கும்போதே அத அத முடிச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த ப்ளவுஸ் அப்படியே முடிஞ்சிரும். மேக்ஸிமம் இன்னைக்கு ஒரு 5 ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா, அந்த 5 ப்ளவுஸுமே காலையில ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி அவங்கட்ட வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அவங்கட்டயுமே அமௌண்ட் வாங்கிட்டு நீங்க குடுத்துருங்க. தச்சு முடிச்ச உடனே நீங்க டைரி எடுத்து அந்த ப்ளவுஸ்க்கு நான் என்னலாம் பண்ணியிருக்கேன், சாரி ஃபால்ஸ் அடிச்சிருக்கேனா, சாரி முந்தி அடிச்சிருக்கேன் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு, எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு ஃபோன் பண்ணி சொல்ட்டீங்க அப்படின்னா, அவங்க வாங்கிட்டு போயிருவாங்க. நமக்கு அப்போ கொஞ்சம் ப்ளவுஸ் வீட்ல கம்மியா இருக்கிற மாரி இருக்கும். அப்ப தைக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அதே மாரி டெய்லியுமே தைக்கும்போது, எனக்கு இவ்ளோ ப்ளவுஸ் இருக்கே, நான் தச்சுருவேனா அப்படிங்கிற பயத்திலேயே தைக்காதீங்க. அந்த டென்ஷன்லேயே இருந்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நான் 5 ப்ளவுஸ் தைக்கணும்னு நெனச்சிருக்கேன், அத தைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல மட்டும் இருங்க. ஏன்னா, இனிமேல் நீங்க ரொம்ப ப்ரெஷர் ஆயி தைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஏதாவது மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எப்பவுமே இன்னைக்கு தைக்கிறது என்னவோ, அத நான் கரெக்ட்டா தைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தைங்க. இன்னொன்னு, இன்னைக்கு தைக்கிறத உடனே நான் கையோட ஊக்குவிக்கிறது, அந்த வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா தூங்க போங்க. இவ்ளோ
எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, நீங்க 5 ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல 10 ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா கூட, உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ஆள் இருக்கு கொக்கி வைக்க அப்படின்னா ஓகே. இல்ல எனக்கு நான் தான்க்கா தைக்கணும், நான் தான் வைக்கணும் அப்படின்னா, அப்பவுமே வந்து அத முடிச்சுட்டு தான் நீங்க தூங்க போணும். அப்பனா தான் உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து முடிஞ்ச மாரி ஃபீல் இருக்கும். அடுத்த நாள் தைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வ இந்த 5 நாள் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ, அதுக்கு தக்கன நமக்கு வருமானமும் அதிகமா கிடைக்கும். இந்த இந்த டெய்லர் பொறுத்தவரைக்கும், ஒரு வாரத்திலேயே உங்களால வந்து 7,000, 8,000 வரைக்கும்லாம் சம்பாதிக்க முடியும். வீட்ல இருந்து ஸ்டிச் பண்றவங்களே. நான் சொல்றது வீட்ல இருந்து ஸ்டிச் பண்றவங்க. கடையிலனா இன்னும் ஜாஸ்தியாவே அமௌண்ட் வந்து சம்பாதிக்க முடியும். ஏன் சொல்றேன் அப்டின்னா, இந்த டைம்ல நமக்கு நெறைய வந்து ஆர்டர் வரும். இன்னொன்னு என்ன அப்டின்னா, நமக்கு இவ்ளோ ஆர்டர் வரும்போது நம்மள அறியாமயே நம்ம சுறுசுறுப்பா தைக்க ஆரம்பிப்போம். ஒரு சிலர்லாம் 2 தான்க்கா தைப்பேன் எப்பவுமே அப்டின்னு சொல்றவங்க கூட இந்த தடவ 5 ப்ளவுஸ் தைக்கிறேன்க்கா அப்டின்னு சொல்றவங்களும் இருப்பீங்க. அப்டி இருக்கிறீங்க அப்டின்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன ரீசன் அப்டின்னா, நமக்கு ஆர்டர் நெறைய இருக்கு. நமக்கு கமிட்மெண்ட் இருக்கு அப்டிங்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஃபாஸ்ட்டா தைக்க ஆரம்பிப்போம். ஃபாஸ்ட்டா வேலைய முடிப்போம். வீட்லயுமே வேலைய சீக்கிரமா முடிச்சுட்டு மிஷின்ல உட்காருவோம். இத்தன ப்ளவுஸ் இருக்கு நம்ம குடுக்கணும் அப்டிங்கிற ஒரு மைண்ட் தாட் வந்து நமக்கு வந்துரும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்வேன், உங்களால ஒரு ப்ளவுஸ் தான் ஒரு நாளைக்கு தைக்க முடியும் அப்டிங்கிறது கிடையாது. நீங்க ஒரு கமிட்மெண்ட்ல தைக்கும்போது கண்டிப்பா உங்களால வந்து 5 ப்ளவுஸ், 6 ப்ளவுஸ்லாம் தாராளமா தைக்க முடியும் அப்டிங்கிறது. வீட்ல இருந்து ஸ்டிச் பண்றேன், இல்ல கடையில இருந்து ஸ்டிச் பண்றேன் யாரா இருந்தாலும், நீங்க இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா கூட, உங்களால வந்து இந்த மாரி அவசர டயத்துல வந்து உங்களால நெறைய தைக்க முடியும். இந்த டைம்ல நீங்க எவ்வளோ தைக்கிறீங்களோ, அதுதான் வந்து ஒரு நாளைக்கு நான் இத்தன ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்டிங்கிறதுக்கு உதாரணம். அதனால தான் நான் எப்பவுமே ஸ்பீடா தச்சு பழகுங்க. தீபாவளிக்கு முன்னாடியே நான் சொன்ன ரீசன் அதுதான். தீபாவளி டைம் வந்து நமக்கு அவசர அவசரமா தைக்கிற மாரி தான் இருக்கும். இந்த வீடியோல பார்த்துட்டு தைக்கிற எத்தன பேர் வந்து, "அக்கா நான் வந்து முதல்ல 2 தான் தைப்பேன், 3 தான் தைப்பேன். இப்போ வந்து நான் நெறைய தைக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒரு நாளைக்கு" அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அது மோட்டிவேட்டடா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து முடியாதுன்னு நம்ம நெனச்ச ஒரு விஷயம், நம்மளால முடியுது அப்படிங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னா, நமக்கு ஒரு கமிட்மெண்ட் அத பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற நெனப்பு இருக்கும்போது மட்டும் தான் நம்மளால வந்து அந்த விஷயத்த வந்து கரெக்ட்டா பண்ண முடியும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஃபாஸ்ட்டா தச்சு பழகுங்க. ஏன்னா தீபாவளி டைம் உங்களுக்கு அதிகமா தைக்க வேண்டியது வரும். அப்போ வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து தைக்கிற மாரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து இத்தன நாளா சொன்னது அதுதான். இந்த விஷயம் எல்லாமே வந்து நான் சில விஷயங்கள்லாம் வந்து அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்குவேன். ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்த நீங்க மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படிதான் வந்து நம்ம கத்துக்க முடியும். டெய்லர் தொழில் கத்துக்கிறேன். நான் வீட்ல இருந்து ஸ்டிச் பண்றேன் அப்படிங்கிறவங்க, சின்ன சின்ன மிஸ்டேக் வருது. சின்ன சின்னதா வந்து ஒரு பிரச்சனை வருதுக்கா. கஸ்டமர் வந்து திட்டுறாங்க. எனக்கு அது வந்து ஹர்ட் ஆகுது. என்னால வந்து அத ஏத்துக்க முடியல அப்படின்லாம் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதெல்லாம் ஒரு பாடம். ஒரு ஒரு 10 கஸ்டமர நீங்க பார்க்கும்போது தான் யார் யார் எப்படி இருப்பாங்க, யார்ட்ட நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் கத்துக்க முடியும். இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் இந்த தொழில விட்டு போணும் அப்படிங்கிற மாரி யோசிக்காதீங்க. நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணி தான் நம்ம கரெக்ட் பண்ணுவோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு டெய்லரா இருந்த யாருமே வந்து தப்பே பண்ணாம தச்சதே கிடையாது. எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல தப்பு பண்ணி தச்சு, அதுக்கப்புறம் அத ரெடி பண்ணி குடுத்து, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நல்ல டெய்லரா இருப்பாங்க. அதனால சின்ன சின்ன மிஸ்டேக் வருது சொல்றாங்க அப்டின்னா, அத சரி பண்ண கத்துக்கோங்க. நம்ம எப்பவுமே ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது தான், அத எப்படி சரி பண்ணணுங்கிற விஷயத்தையும் கத்துக்குவோம். எல்லா நாளும், எல்லா டைமும் ஒரே மாதிரி நமக்கு அமையாது. ஒரு சில பேருக்கு செட் ஆகும் நம்ம தையல். ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. ஒரு வேள நான் என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு செட் ஆகல அப்டின்னு சொல்றாங்க அப்டின்னா, கண்டிப்பா அவங்க கிட்ட நீங்க தைக்கிறத நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னா, 10 பேர் தைக்கிறாங்க நம்மகிட்ட அப்டின்னா, ஒரு 8 பேர் கரெக்ட்டா தான் இருக்கும். அந்த 2 பேருக்கு சரியில்லங்கிறதுக்காக நீங்க டெய்லர் இல்ல அப்டிங்கிறது கிடையாது. அதனால மேக்ஸிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களால பெர்ஃபெக்ட்டா தச்சு குடுங்க. இல்ல அவங்களுக்கு செட் ஆகல அப்டின்னா, நீங்க வேற யார்ட்டயாவது தச்சுக்கோங்க அப்டிங்கிற மாரி சொல்லிருங்க. ஏன்னா, அவங்களோட பணமும் வேஸ்ட் ஆகக்கூடாது. நம்மளோட டைமும் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏன்னா, நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்ற 8 கஸ்டமர் நமக்கு வேணும் அப்டின்னா, இந்த மாரி 2 கஸ்டமர் எங்கனால ஹேண்டில் பண்ண முடியல அப்டின்னா, கண்டிப்பா விட்டுருங்க. அத பத்தி பிரச்சனை கிடையாது. அதே மாரி புதுசா தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல பழைய நான் டெய்லரா இருக்கேன்க்கா, ரொம்ப வருஷமா நான் தச்சுட்டுருக்கேன் அப்டின்னாங்களும் சரி, கண்டிப்பா அமௌண்ட் வாங்கிட்டு நீங்க ப்ளவுஸ் குடுங்க. நான் எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, இந்த டைம்ல வர நெறைய கஸ்டமர் வந்து நமக்கு தெரியாதவங்களா இருப்பாங்க. அவங்க வீடு கூட நமக்கு தெரியாது. அவங்க நம்பர் மட்டும் தான் தெரியும். ஒரு சிலர்லாம் தச்சு வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு நான் வந்து த அ வீட்டுக்கு போய் அனுப்புறேன்க்கா, ஜிபே பண்றேன் அப்டின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க ஃபோனயே பிளாக் பண்ணிருவாங்க. அதனால நம்ம வேஸ்ட்டா நம்ம உழைப்பு போகக்கூடாது அப்டின்னா, புதுசா தச்ச கஸ்டமர் இருக்காங்க அப்டின்னா, கண்டிப்பா அமௌண்ட் வாங்கிட்டே ப்ளவுஸ குடுங்க. ஏன்னா, அவங்களுக்கும் தீபாவளிக்கு உடுத்தணும் அப்டின்னா, கண்டிப்பா அமௌண்ட் குடுத்துட்டு தான் அவங்க வந்து தைப்பாங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்டின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்டின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.